ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான வீடியோ பார்க்க போகிறோம். வீட்டில் கொசு தொல்லை இல்லாமல் எப்படி தூங்குறது, அதுக்கு நேச்சுரல் ரெமெடி என்னன்னு சொல்லி நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு குட் நைட், நான் மேக்ஸோன்ற ஒரு மெஷின் யூஸ் பண்ணுறேன். இது மாதிரி ஒரு மெஷின் வாங்கிக்கோங்க. அது உள்ளே இருக்கிற பாட்டிலை எடுத்துடலாம். பாருங்கள், இந்த பாட்டிலை எடுத்துகிட்டு இது உள்ளே நம்ம ஆயில் நிரப்பி அதை நம்ம எரிய விட போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான 2 ஆயில் நான் வாங்கியிருக்கேன். இது கேம்ஃபர் ஆயில் ஒன்று, அதே போல் நீம் ஆயில். இந்த 2 ஆயில் நான் ஆன்லைனில் வாங்கினேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது 2 ஆயிலையும் ஈக்குவலாக இந்த பாட்டிலில் நம்ம ஊற்ற போகிறோம். இப்போ இந்த பாட்டிலில் இருக்கிற ஃபஸ்ட்டு இந்த பாட்டிலில் இருக்கிற இந்த இதை நம்ம எடுத்துடணும். இதை எடுத்தால் வந்துடும், கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து எடுத்தால் வந்துடும். அதே போல் இதையும் எடுத்து ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன் நான். அடுத்தது இதை நம்ம எடுக்கணும். இது உள்ளே இருக்கிற இது நம்ம உடைக்கக்கூடாது. உடைச்சிட்டோன்னா வேஸ்ட் ஆகிடும். அதில் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து அதை எடுத்திங்கன்னா வந்துடும். இங்கே பாருங்கள், வந்துருச்சு. இது மாதிரி நம்ம எடுத்து இதை தனியாக வச்சுக்கணும். இப்போ இதுவில் நம்ம இந்த ஆயிலை நம்ம ஊற்றிட போகிறோம். இதில் நீங்கள் இதில் ஊற்றிடுங்க ஃபுல்லாக. இது 15 ml ரெண்டுமே. அதே மாதிரி இதையும் நம்ம ஊற்றிடலாம். இப்போ இது நம்ம ஃபுல்லாக ஊற்றிட்டோம். பாருங்கள், இப்போ இதில் நம்ம அந்த இதை மூடி நம்ம போட்டுடலாம். கொஞ்சம் அழுத்தி விடுங்க, அவ்வளோதான், போயிடும். இந்த மேக்ஸும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. குட் நைட் தெரியல, நான் ட்ரை பண்ணல. எடுக்கிறதும் ஈஸி, இது போடுறதும் ஈஸி. இப்போ நம்ம இந்த மெஷினில் நம்ம போட்டுடலாம். கொஞ்சம் ஆட்டி விட்டுடுங்க. இந்த ரெண்டும் கலக்கணும் இல்லையா, கொஞ்சம் ஆட்டிட்டு இந்த மெஷினில் நம்ம இப்போ போட்டுடலாம். இப்போ போட்டாச்சு. எப்படி குட் நைட்டெல்லாம் நம்ம போடுவோமோ அது மாதிரி நம்ம ப்ளக் பாயிண்டில் போட்டுட்டு ஆன் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour இருந்தால் போகிறோம். நம்ம ஒரு கொசுவும் உள்ளே இருக்காது வீட்டுள்ள. ஒன்று இது கொசுவெல்லாம் கொன்னுடும். அப்படி இல்லைன்னா கொசு உள்ளே வராது, இந்த வாசனைக்கு எல்லாம் வெளியே போயிடும். இப்போ நம்ம ப்ளக் பாயிண்டில் போட்டு எரிய விடலாமா. இதை நீங்கள் ப்ளக் பாயிண்டில் போட்டுட்டு ஒரு 1/2 hour பொறுத்து நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்மெல் கொசுக்களுக்கு பிடிக்காது. இந்த கேம்ஃபர் நீமோட ஸ்மெல் கொசுக்களுக்கு அறவே பிடிக்காது. இப்போ இங்கே கொசு இந்த ரூமில் சுத்தமாக இருக்காது. ஏன்னா கொசுக்களனால மலேரியா, டெங்கு போல் நிறையா ஃபீவர்ஸ் வருது. அதனால் இது நீங்கள் நேச்சுரல் ஆயில் இது நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இது ஹெல்த்துக்கு எந்த வித பாதிப்பும் கிடையாது.
இது 1/2 hour இந்த ரூம் முழுக்குமே இந்த வாசனை வந்துடும். அந்த வாசனையும் வந்து ஒரு ஏர் ஃப்ரெஷ்னர் மாதிரியும் இருக்கும். ப்ளஸ் கொசுக்களுக்கும் வந்து அதுவும் கொசுக்களையும் துரத்தும். சில கொசுக்கள் வந்து அது கொன்னுடும் கொசுக்களை. இப்போ இதை வந்து நம்ம 1/2 hour போட்டால் போகிறோம். இது ஒரு 5 o'clock மேலே வந்து நீங்கள் ஒரு 1/2 hour 6க்கோ 5க்கோ நீங்கள் வந்து 1/2 hour போட்டிங்கன்னா ஈவினிங் தான் கொசுக்கள் வந்து உள்ளே வர நேரம். அப்போ 5க்கு மேலே வந்து நீங்கள் ஒரு 1/2 hour போட்டு விட்டுட்டிங்கன்னா கதவை சாத்திட்டிங்கன்னா அந்த கொசு உள்ளே கொசு இருந்தாலும் அது செத்து போயிடும். அப்படி வெளியே இருந்த கொசுக்களும் இந்த வாசனைக்கு உள்ளே வராது. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல ஒரு நேச்சுரல் ரெமெடி கொசுக்களை துரத்த. நீங்களும் வந்து செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் நிறைய ரெசிபீஸ் இருக்குது, நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு லைக் கொடுங்க. எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப்